தொகுதி சீர்திருத்தம் என்கிற பெயரால் தமிழ்நாட்டில் தற்போது இருக்கக்கூடிய 39 நாடாளுமன்ற தொகுதிகளில் 8 தொகுதிகளை குறைப்பதற்குரிய அனைத்து முயற்சிகளையும் ஒன்றிய அரசாங்கம் மேற்கொள்கிறது. மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை ஆதரிக்கிறாரா? இதற்கெல்லாம் அவர் பதில் சொல்ல வேண்டும். அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, சிபிஐ போன்ற அமைப்புகள், அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட அமைப்புகள், அந்த அமைப்புகள் இன்றைக்கு எப்படி செயல்பட்டு கொண்டு இருக்கிறது? சுதந்திரமாக சுயேட்சையாக செயல்படுகிறதா என்றால் சுதந்திரமாக சுயேட்சையாக செயல்படவில்லை. மாறாக எதிர்க்கட்சிகளை பழிவாங்க வேண்டும் என்பதற்காகவே பயன்படுத்தப்படுகிறது. இது ஒரு அப்பட்டமான ஜனநாயக விரோத செயல் அல்லவா? இந்த செயலை திரு எடப்பாடி அவர்கள் ஆதரிக்கிறார்களா என்பது எங்களுடைய கேள்வி. தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டு கற்பதிலிருந்து நின்றுவிடக்கூடாது என்கிற காரணத்திற்காக இந்த கொள்கை பின்பற்றப்படுகிறது. இந்த கொள்கைக்கு நேர் மாறாக தேசிய கல்விக் கொள்கை 2020 3ஆம் வகுப்பில் பொதுத் தேர்வு, அதில் பாஸ் ஆனால் தான் 4வது, 5ஆம் வகுப்பில் பொதுத் தேர்வு பாஸ் ஆனால் தான் 6வது, 8ஆம் வகுப்பில் பொதுத் தேர்வு பாஸ் ஆனால் தான் 9வது, அப்புறம் 10ஆம் வகுப்பில் பொதுத் தேர்வு, 11ஆம் வகுப்பில் ஒரு பொதுத் தேர்வு, 12ஆம் வகுப்பில் ஒரு பொதுத் தேர்வு. அதில் தேர்வு ஆனாலும் கல்லூரிக்கு போக முடியாது, மறுபடியும் ஒரு நுழைவுத் தேர்வு. இந்த கொள்கையை எடப்பாடி ஆதரிக்கிறாரா? நாங்கள் எதிர்க்கிறோம். இந்த கொள்கை கூடாது என்கிறோம். இந்த கொள்கை தவறு. இது மறைமுகமாக 4 வர்ண கொள்கையை அமுல்படுத்தக்கூடிய நோக்கமுடையது. ஆகவே நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று நிராகரிக்கிறோம். எடப்பாடி இதற்கு என்ன பதில் சொல்லுகிறார்? அதே மாதிரி அதிமுக ஆட்சி காலத்தில், திமுக ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை தான் பின்பற்றப்படுகிறது. அண்ணா ஆட்சி காலம் முதல், அண்ணா ஆட்சி காலத்திற்கு முன்பே இந்தி வலுக்கட்டாயமாக திணிக்கப்பட்டு 3வது மொழியாக ஏற்க வேண்டும் என்ற பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிரதமராக இருந்த காலத்தில் போட்ட உத்தரவை எதிர்த்து தமிழகம் கிளர்ந்து எழுந்தது. தமிழகம் போராடியது, ஒன்றுபட்டு போராடியது. கல்லூரிகள், உயர்நிலை பள்ளிகள் செயல்படவில்லை. ஏறத்தாழ 3 மாத காலம் தமிழ்நாடு ஸ்தம்பித்தது. ஜனநாயகத்தில் மிகுந்த நம்பிக்கையுடைய அன்றைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்தி மொழியை மாநில மக்கள் விரும்பாத வரையில் அது ஏற்கப்பட மாட்டாது, திணிக்கப்பட மாட்டாது என்று வாக்குறுதி கொடுத்தார். அந்த வாக்குறுதி இன்று வரையில் செல்லுபடியாகும். ஆனால் இன்றைக்கு இருமொழி கொள்கைக்கு மாறாக 3வது மொழி இந்தி திணிக்கப்படுகிறது. எடப்பாடியார் ஆதரிக்கிறாரா, எதிர்க்கிறாரா? நாட்டிலேயே மிக குறைந்த பகுதியினர் பேசக்கூடிய மொழி, பேச்சு வழக்கில் இல்லாத மொழி சமஸ்கிருத மொழி. அதற்கு ஒதுக்கப்படுகிற நிதி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.